Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம 10th standard maths subject start பண்ண போறோம். Unit 1 is relations and functions. First நம்ம பார்க்க போறது set. Setsனா என்ன? It is a well-defined object. Sets are a basic concept in the study of mathematics and in statistics. Sets நம்ம யூசுவலா ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணவும் ரெப்ரசன்ட் பண்ணவும் யூஸ் பண்றோம். Set அப்படினாலே curly braces is very important. Curly bracesக்குள்ள numbers or variables ஏதாவது இருந்தால் அது non-empty set. Curly bracesக்குள்ள எதுவுமே இல்லைன்னா அது empty set. செட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஸ்கூல் பேக்ஸ். ஸ்கூல் பேக்கில் நிறைய ரேக்ஸ் இருக்கும், ஆனால் நம்ம எல்லா ரேக்ஸ்லேயும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வைக்கிறது இல்லை. ஒரு ரேக்லேயும் நோட் புக்ஸ் தனியாக டெக்ஸ்ட் புக்ஸ் தனியாக செப்பரேட் பண்ணி வைக்கிறோம் இல்லையா. ஸோ தட் இஸ் அ பேசிக் எக்ஸாம்பிள் ஃபார் செட். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆர்டர்ட் பேர்ஸ். ஆர்டர்ட் பேர்ஸ்னாலே பேர் ஆஃப் நம்பர்ஸ் மட்டும் கிடையாது, அதில் வேரியபிள்ஸும் இருக்கும். அந்த நியூமரிக் வேல்யூஸில் இன்டீஜர்ஸும் இருக்கும், ஃப்ராக்ஷன்ஸும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 6,4 இதை நான் கிராஃபில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். 6ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் 4ங்கிறது ஒய் ஆக்சிஸ். ஸோ இதை நான் பாயிண்ட் மார்க் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது கார்ட்டீசியன் ப்ராடக்ட். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர வேண்டியது மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டூ செட். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டூ செட் டு ஃபார்ம் த செட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பேர்ஸ். The first element of the ordered pair belongs to first set and the second element of ordered pair belongs to the second set. Cartesian ப்ராடக்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் A ஓட வேல்யூ dog, meat, B ஓட வேல்யூ cat, milk. இப்போது A into B நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது we get dog, cat, dog, milk, meat, cat and meat, milk. நெக்ஸ்ட் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.